ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாமா, தமிழ் சூஸ் பண்ணலாமா, ஒரு கிளாரிட்டி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ தான் குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சது, குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நமக்கான எக்ஸாம் டேட் செப்டம்பர் 28 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிப்பரேஷன் எனக்கு வந்து ஏகப்பட்ட மெசேஜ் கமெண்ட்டில் நான் குரூப் 2க்கு இங்கிலீஷ் சூஸ் பண்ணலாமா, தமிழ் சூஸ் பண்ணலாமா, இந்த குழப்பம் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கிளாரிட்டி நான் வந்து கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகேன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, நீ ஏன் கௌஷிக் மாதிரி குறுக்க வர அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, பட் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிவு பண்ணுங்கள். டைமை நீங்கள் ஓட்ட வேண்டாம். காம்படிஷன் ஹெவியாக இருக்குது, பேப்பர் குவாலிட்டி மாறிக்கிட்டு இருக்குது. இதன் காரணமாக கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சீக்கிரமாக முடிவு பண்ணிடுங்க. சரிங்க, இந்த டவுட் ஏன் வந்து வருது, குழப்பம் ஏன் வருது? நிறைய இடத்துல இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் படித்தாங்க, சில பேர் நல்லா பண்ணாங்க, சில பேர் நல்லா பண்ண முடியல. இதன் காரணமாக நான் குரூப் 2க்கு என்ன வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த குழப்பம் பெருசாக வந்திருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, இந்த கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நம்ம லாஸ்ட் இயர் எக்ஸாமும் கம்பாரிசன் நிச்சயமாக பண்ணியாகணும். ஏன்னா 2022லையும் குரூப் 4 அண்ட் குரூப் 2 ஒன்றா தான் வந்தது, இந்த வருஷம் அதே மாதிரி தான் வந்து வருது. ஓகே ரைட், பட் என்ன சேஞ்ச், 2022ல் குரூப் 2 எக்ஸாம் அப்புறம் தான் குரூப் 4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. பட் இந்த வருஷம் குரூப் 4 முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் தான் குரூப் 2 வருது. 2022 ஏகப்பட்ட குழப்பம், ஏன்னா கொரோனா அதெல்லாம் முடிஞ்ச எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. கண்டக்ட் பண்ணும் போது சிலபஸ் மாற்றுறது, குரூப் 4க்கு தமிழ் மட்டும் தான் இருக்கும், இங்கிலீஷ் இல்லை, அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் உள்ளே வந்து பின்னாக வந்தது. இந்த இடத்துல முக்கால்வாசி ஆஸ்பிரண்ட் ஃபீல் பண்ணுறது, நான் எதனா ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போயிடும், அதுக்கப்புறம் வேறு பார்த்துக்கலாம் அப்புறம் மாதிரி யோசிப்பாங்க. இந்த சுச்சுவேஷனில் இன்கேஸ் குரூப் 2 எக்ஸாம் எனக்கு கிளியர் ஆகலை அப்படின்னா, ஏன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மே மாதம் கண்டக்ட் பண்ணாங்க, குரூப் 4 ஜூலை மாதம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ குரூப் 2 கிளியர் ஆகலை அப்படின்னா இந்த சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, அதே தமிழ் தான் குரூப் 4க்கும் வருது. இந்த காம்படிஷன் இங்கே வந்து உள்ளே கொண்டு போயிடலாம், குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ண முடியும், ஈஸியாக இருக்கும், இந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இதன் காரணமாக ஏகப்பட்ட ஆஸ்பிரண்ட் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. சில பேர் நல்லாவும் பண்ணாங்க, சில பேர் பண்ண முடியல. இது ஒரு விஷயம். ஓகே, இதன் காரணமாக தான் இங்கிலீஷ் மீடியம் தமிழுக்கு படிக்க ஆரம்பித்தாங்க. ஓகே, இப்போ குரூப் 4க்கும் இதே மைண்ட் செட் சில பேருக்கு உண்டு. பட் இந்த இடத்துல குரூப் 4லேருந்து குரூப் 2 பக்கம் வந்து போகிறாங்க. இங்கே போகும்போது இங்கிலீஷ் சிலபஸ் கம்மியாக இருக்குது, நான் இங்கிலீஷ்க்கே வந்து ஷிஃப்ட் ஆகிடலாமா, தமிழை விட்டுடலாமா, இந்த மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க. இதுக்காக ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இங்கே வந்து பார்க்கலாம். ஓகே ரைட், இது எல்லாத்துக்குமே ஒரு பின் குறிப்பு, நல்லா புரிஞ்சுக்குவோங்க. எனக்கு இங்கிலீஷும் தமிழும் சமமாக வரும், நல்லா நான் வந்து பண்ணுவேன். தமிழில் இருந்து இங்கிலீஷ் ஷிஃப்ட் ஆனாலும் என்னால் ஈஸியாக படிக்க முடியும், கிராமர்லாம் அத்துப்படி, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி தப்பே கிடையாது. எனக்கு டைலமாவாக இருக்குது, இங்கே பாதி அங்கே பாதி இருக்குது, என்ன சூஸ் பண்ணலாம் அவங்க மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே ரைட், இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம் ஓகே அட்டன் பண்ணியிருப்பீங்க. இல்லை அட்டன் பண்ணலை, நான் குரூப் 2 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தமிழ் பேப்பர் வந்து இருக்குது. நடந்து முடிஞ்ச 2024 குரூப் 4 பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் மொத்தமாக தமிழுக்கு 100 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இந்த 100 கேள்விகள் எந்த ஒரு ஃப்ளூக்கும் இல்லாமல், லக்கும் இல்லாமல், நல்லா படித்து கொடுக்கப்பட்டிருக்க 4 ஆப்ஷனும் படித்து பார்த்து நான் போட்டிருக்கேன். அப்படி போடும் போது எனக்கான மார்க்கு 70க்கு மேலே வந்திருக்கு. ஓகே, 100 கேள்விகளில் 70 கேள்விகள் மேலே நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா தமிழ் நல்லா தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கவங்க, ஸோ குரூப் 4ல் நான் ஃப்ளூக்கும் இல்லை, லக்கும் இல்லை, நல்லா படித்து பார்த்து டெஸ்ட்டு போட்டு பார்த்து 70க்கு மேலே நான் ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னா தாராளமாக குரூப் 2க்கும் தமிழே படிங்க. ஏன்னா 70க்கு மேலே வரது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த வருஷம் பேப்பரும் கொஞ்சம் டஃப்பாலாம் கேட்டிருந்தாங்க. அப்போ அப்படி கேட்டும் 70 மேலே நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் படிக்காமலாம் போட முடியாது, படித்தாதான் அதை வந்து போட முடியும். ஓகே, அப்போது தமிழை குரூப் 2க்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நிறைய பேர் திங்க் பண்ணுறது, நான் தமிழ் இங்கே ப்ரிப்பேர் பண்ணால் எலிஜிபிள் பேப்பருக்கும் யூஸ் ஆகுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. எலிஜிபிள் பேப்பர் சிலபஸ் வேறு, அதுக்கும் இதுக்கும் குழப்பம் வேண்டாம். ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் லிங்க் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, அப்போது எனக்கு குரூப் 4ல் 70க்கு மேலே வந்திருக்குன்னா தாராளமாக குரூப் 2க்கும் தமிழே நீங்கள் படிக்கலாம். ஏன்னா நீங்கள் தமிழ் என்ன பண்ணிட்டீங்க, ரிவைஸ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க அடுத்தது. அப்போ அதிகமான ஃபோக்கஸ் ஜிஎஸ் பண்ண முடியும், மேக்ஸ் பண்ண முடியும். புதுசாக படிக்க வேண்டிய வேலை கிடையாது. தமிழுக்கு டெஸ்ட் நீங்கள் போட்டிருப்பீங்க, புக்கில் மார்க் பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயத்தை மட்டும் திரும்ப ரிவைஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். டைமை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சில பேர் யோசிக்கிறது 90 கிட்ட வரல, இப்போ தமிழ் நல்லா பண்ணலையா, கிடையாதுங்க. 70 மேலே போட்டிருந்தாலே நல்ல ஸ்கோர் தான். இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிவைஸ் பண்ணால் டெஸ்ட் நல்லா போட்டு பார்த்தா 90க்கு மேலே போட முடியும். தமிழ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 70 கீழே வந்திருக்கு, ஒரு 65 60 வந்திருக்கு, எனக்கு கான்ஃபிடன்ஸே இல்லைங்க, தமிழ் படித்தா எனக்கு இவ்வளோ தான் திரும்ப வரும், படித்து பார்த்தாலும் மண்டியில் ஏறல. ஒரு கம்பராமாயணமாக இருக்குது, சிலப்பதிகாரமாக இருக்குது, மணிமேகலை இருக்குது, நான் படித்து பார்த்தேன், மைண்டில் நிற்கிற மாதிரி தெரியல, இலக்கணம் புரியல, இலக்கியம் புரியல, உரைநடை புரியல, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இங்கிலீஷ்க்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகலாம்.
ஓகே, அதாவது உங்களுக்கே தெரியும் எனக்கு தமிழ் வருதா வரலையா தெளிவாக வந்து தெரியும். மார்க் வந்திருக்குன்னா நல்லா தான் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஸோ போட்டாச்சு. அந்த மார்க் கீழே வருது, சில பேர் 60ல் இருந்து 70க்குள்ளே இருப்பாங்கல்ல, இவங்க உங்களுக்குள்ள அனலைஸ் வந்து பண்ணுங்க. என்னால் இன்னும் படித்தா தமிழ் ஃபோக்கஸ் பண்ண முடியும், கொஞ்சம் சில்லி மிஸ்டேக்கில் தப்பாக வந்து போட்டுட்டேன். ஏன்னா 75 போட்டிருக்க முடியும், பட் ஒரு சில்லி மிஸ்டேக், டைம் பத்தலை, ஆப்ஷன் ஒழுங்காக பார்க்கல, இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க 60 65 போட்டிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நல்லா தான் நான் படித்தேன், பட் போட்டிருக்க முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க யோசித்து பார்த்து முடிவு எடுத்துக்கலாம். அதுக்கும் கீழே வந்திருக்கு, 60க்கும் கீழே இறங்கி போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு இங்கிலீஷ் பக்கம் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிடுங்க. ஏன்னா 40 45 ஷார்ட்டேஜாக இருக்குன்னா நீங்கள் இன்னும் நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க, எனக்கு கிராமர் ஓரளவுக்கு வந்து வரும், போயம் ப்ரோஸ் நல்லா வந்து பண்ண முடியும், இங்கிலீஷ் எடுத்தால் முடிக்க முடியும், தாராளமாக இங்கிலீஷ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா 60 மார்க் தான் வருது, 40 மார்க் தான் வந்திருக்கு, 50 தான் வந்திருக்குன்னா தமிழ் இன்னும் நிறைய வந்து படிக்கணும். இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம்னா, இங்கிலீஷ் நீங்கள் சிலபஸ் வைஸ் மட்டும் படித்தா போதுமானதாக வந்திருக்கும். ஒரு 25 போயம் நினைக்கிறேன், ஒரு 14 ப்ரோஸ் வந்திருக்கு, 39 டாபிக் படித்தா வந்து போதும். இது உள்ளே கிராமர் உள்ளே வந்து கேட்ட போகிறாங்க, காம்படிஷன்லாம் உள்ளே வந்து வரப்போகுது. ஆல்மோஸ்ட் நல்லா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணாலும் டைம் வந்து இருக்கும். ஆனால் நல்லா திங்க் பண்ணிக்கோங்க, எனக்கு இந்த மார்க்லாம் இருக்குன்னா நீங்கள் இங்கிலீஷ் பக்கம் வராதிங்க. தமிழ் நல்லா தானே படிச்சிருக்கேன், நல்லா தானே வந்திருக்கு, அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதுக்கு இங்கிலீஷ் பக்கம் வந்து திரும்ப ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி எங்கேருந்து கொண்டு போகிறது, எங்கேருந்து முடிக்காமல் ஒரு குழப்பம் வந்து வேண்டாம். எனக்கு மார்க் ரொம்ப லோவாக இருக்குது, 60 கீழே சுத்தமாக வந்து போயிடுச்சு அப்படின்றவங்க மட்டும் இங்கிலீஷை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஒரு 1-1.5 மாதத்துக்குள்ளே இங்கிலீஷை முடிக்க முடியும். ஓகேவா? டைம் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ காலம் எடுக்க போகிறோம், எவ்வளோ காலம் பிடிக்க போகிறோம், யார் சொல்கிறத பற்றி யோசிக்க வேண்டாம். சில பேர் சொன்னாங்க 1 மாதம் இங்கிலீஷ் முடிச்சிடலாம், தமிழ் தூக்கி போட்டலாம், இங்கிலீஷ் படிக்கலாமே. வேண்டாம், தமிழ் மார்க் வந்திருக்கா, தமிழே படிங்க, தப்பே இல்லை. சரியா? மார்க்கே வராதவங்க இங்கிலீஷ் பக்கம் சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க, பெட்டராக வந்து இருக்கும். பட் மெயின்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வேறு சிலபஸ், அது வேறு சிலபஸ், அது வேறு மாதிரி கொண்டு போகணும். பொது தமிழ் படித்தா எலிஜிபிள் பேப்பர் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கிடையாது, கம்ப்ளீட்டாக வேறு வந்து இப்போ நான் போயிட்டுருக்கும். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். ஸோ எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தெளிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 70க்கு மேலே போனால் கன்ஃபார்ம் தமிழ் தான் நீங்கள் படித்தாகணும், வேறதுக்கும் நீங்கள் ஷிஃப்ட் ஆகாதீங்க. 60 to 70 வந்திருக்கு அப்படின்னா அந்த 10 மார்க்கு சில்லியாக போட்டிங்களா, ஃப்ளூக்கில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். நான் சில்லியாக தான் போட்டிருக்கேன், படிக்காமல் போட்டுட்டேன், டைம் பத்தில், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க தமிழ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கும் கீழே போயிடுச்சு, ஒரு 45 50 55 59 அப்படி வந்தாலும் தயவு செஞ்சு இங்கிலீஷை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் ஜிஎஸ்க்கும் கொடுத்தாகணும், மேக்ஸுக்கும் கொடுத்தாகணும், ப்ளஸ் மெயின்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். குரூப் 4 மாதிரி இல்லை, உங்களுக்கு லாங்குவேஜும் இருக்குது, ஸ்பிலிம்ஸும் இருக்குது, அண்ட் மேக்ஸும் இருக்கிறதுனால என்ன பண்ணி ஆகணும், மெயின்ஸுக்கும் சேம் தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதை மைண்டில் வச்சுக்கோம். ப்ளஸ் மெயின்ஸ்க்கான சிலபஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க இல்லையா, எல்லாமே மைண்டில் வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். அண்ட் முக்கியமாக நம்ம டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழுக்கு புது டெஸ்ட் சீரிஸ் வருதுங்க. நம்ம குரூப் 4க்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் ஃபாலோ பண்ணியிருந்தோம்ல, அது மொத்தமாக இது ஓரம் கட்டிடுங்க. இப்போ குரூப் 4 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு நியூ டெஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் ஃப்ரீ டெஸ்ட் சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணுறேன், டெலகிராமில் வந்துடும், செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.